Question number 5. Prove the following identities. Following identities வந்து prove பண்ண சொல்லியிருக்காங்க. First row letter வந்து பாருங்க LHS part வந்து எடுத்துக்கோம். Secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. இப்போ secant power 4 theta எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos power 4 theta அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 minus sin power 4 theta இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 minus sin square theta whole square அப்படின்னு எழுதிக்கலாம். 1 வந்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus b. அப்போ 1 plus sin square theta into 1 minus sin square theta minus 2 tan square thetaன்னு இருக்கா? அப்போ tan வந்து எப்படி எழுதிக்கலாம்? sin by cos. அப்போ sin square theta by cos square thetaன்னு எழுதிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 minus sin square thetaன்னு இருக்கா? இதனோட ஐடென்டிட்டி வந்து என்னது? cos square thetaவா? அப்போ 1 plus sin square theta into cos square theta divided by cos power 4 theta minus 2 sin square theta by cos square theta. இப்போ இங்கே cos square thetaன்னு இருக்கா? இதுக்கு cos power 4 theta இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? cos square thetaன்னு மாறிடுமா? அப்போ 1 plus sin square theta divided by cos square theta minus 2 sin square theta divided by cos square theta. இப்போ இதை வந்து லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது, இங்கே மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட ஐடென்டிட்டி என்னது நமக்கு தெரியும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 1ன்னு வருமா? இப்போ ஈக்குவல் டு RHS வேல்யூ. ஹென்ஸ் proved. Prove the following identities second row letter. LHS part வந்து எடுத்துக்குவோம். cot theta minus cos theta divided by cot theta plus cos theta. இப்போ வந்து cot theta வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos by sin எழுதிக்கலாமா? அப்போ cos theta divided by sin theta minus cos theta. cos theta divided by sin theta plus cos theta. இப்போ ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து பாருங்கள் காஸ் டீட்டா அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கா? நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி. அப்போ காமனாக வெளில எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 1 by sin theta minus 1 divided by cos theta into 1 by sin theta plus 1ன்னு வருமா? இந்த காஸ் டீட்டா கேன்சல் ஆயிருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 by sin thetaன்னு இருக்கா? 1 by sin theta வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? கொசிக்கன் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ கொசிக்கன் டீட்டா மைனஸ் 1ன்னு வருமா நியூமரேட்டர்? டினாமினேட்டர் வந்து என்ன வரும்? 1 by sin டீட்டாவை கொசிக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு RHS வேல்யூவாக இருக்கா? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. கொஸ்டின் நம்பர் 6. ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் LHS பார்ட் வந்து எடுத்துக்குவோம். sin A மைனஸ் sin B டிவைடட் பை cos A ப்ளஸ் cos B ப்ளஸ் cos A minus cos B divided by sin A plus sin B. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோமா? இது வந்து பார்த்தீங்கன்னா A minus B ஃபார்மேட்டில் இருக்குது, இது A plus Bன்னு இருக்குது. நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். A minus B இன்ட்டு A plus Bன்னு இருந்ததுன்னா இதனோட ஐடென்டிட்டி A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது என்ன வரும்? sin ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் Bன்னு வருமா? அடுத்தது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோமா? இது வந்து பார்த்தீங்கன்னா A plus B இன்ட்டு A minus Bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் Bன்னு வருமா? இப்போ டினாமினேட்டர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? இப்போ காஸ் A ப்ளஸ் காஸ் B இன்ட்டு சைன் A ப்ளஸ் சைன் B அப்படிங்கிறது வந்து வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனில் இருக்குது. அப்போ இதில் சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் B இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் Bன்னு இருக்குது, இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் Bன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் B ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் Bன்னு வந்து வருமா? டிவைடட் பை காஸ் A ப்ளஸ் காஸ் B இன்ட்டு சைன் A ப்ளஸ் சைன் B. நமக்கு சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் Aவோட ஐடென்டிட்டி தெரியும் 1ன்னு. அப்போ 1 மைனஸ் 1 divided by cos A plus cos B into sin A plus sin B. இப்போ 1 minus 1னா அதனோட வேல்யூ 0. இப்போ நியூமரேட்டர் வந்து 0 ஆயிரும்.
0வை எதால் டிவைட் பண்ணாலும் என்ன தான் வரும் உங்களுக்கு வேல்யூ 0 தான். அப்போ ஆர்ஹெச்எஸ் வேல்யூன்னு வருதா, therefore hence proved. 6th question, prove the following identities second Roman letter. LHS part வந்து எடுத்துக்குவோம். sin cube a minus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a plus cos cube a divided by sin a minus cos a அப்படின்னு இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா a cube minus b cubeன்னு இருக்குது. இது a cube plus b cubeன்னு இருக்கா. நமக்கு ஐடென்டிட்டி வந்து தெரியும் a cube minus b cube. இதுக்கு வந்து என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம், a plus b into a square minus ab plus b square அப்படிங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். a cube plus b cube இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா a minus b into a square plus ab plus b square அப்படிங்கிற ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதுபடி எழுதுனா என்ன வரும், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் sin a plus cos a into sin square a minus sin a into cos a plus cos square a divided by sin a plus cos aன்னு வருமா. அடுத்து செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து பாருங்கள் sin a minus cos a into sin square a plus sin a cos a plus cos square a divided by sin a minus cos aன்னு வருமா. இப்போ இந்த வேல்யூ மல்டிபிளில் இருக்கனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம்லேயும் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. இதனோட ஐடென்டிட்டி வந்து நமக்கு தெரியும் 1n. அப்போ 1 மைனஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு வரும் ஃபஸ்ட்டு டேர்மில், ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு இங்கே இருக்கா. அப்போ சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு வருமா. இப்போ ஈக்குவல் டு 2. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ஆட் பண்ணும்போது 2ன்னு வருமா. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. 7th கொஷின் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள், இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 இருந்ததுன்னா தென் ப்ரூவ் தட் tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √3 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3ன்னு வருமா. இது வந்து பார்த்திங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதனோட வேல்யூ என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3ன்னு வருமா. நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஐடென்டிட்டி தெரியும் 1ன்னு. இப்போ 1 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3ன்னு வந்து வருமா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ 1ன்னு இருக்கா. இந்த 1ங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா. அப்போ இது வந்து 3 மைனஸ் 1ங்கும் போது 2ன்னு ஆயிரும். இங்கே வந்து 2ங்கிறது மல்டிபிளில் இருக்குது. இது இந்த சைடு வரும்போது என்னவாயிரும், டிவைட் ஆயிருமா. அப்போ டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1ன்னு வருமா. அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்து கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டு ப்ரூவ் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம், tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணோம். இதில் எல்ஹெச்எஸ் வேல்யூவான tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை வந்து எடுத்துக்கலாம். நமக்கு டேனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். அப்போ tan தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், சைன் தீட்டாவை டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். காட் தீட்டான்னு இருக்கா, நம்ம காட் வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், காஸ் பை சைன்னு எழுதலாம். அப்போ இங்கே காட் தீட்டான்னு இருக்கனால காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டர் வந்து ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ சைன் இன்ட்டு சைன் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ் இன்ட்டு காஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. அடுத்து டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா, டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 படி வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ வந்து என்னவா மாறிடும், 1ன்னு மாறிடுமா. அதான் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து. அப்போ 1 டிவைடட் பை 1 1. அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ
therefore hence proved. Second Roman letter root 3 into sin theta minus cos theta equal to 0. Then show that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. given statement ஆன root 3 into sin theta minus cos theta equal to 0ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து மைனஸ் சைன் டீட்டாங்கிறது இந்த சைடு வந்து என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ காஸ் டீட்டா. அப்போ ரூட் 3 இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு வந்து வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ் டீட்டா இந்த சைடு வந்து என்னவாயிரும் டிவைட் ஆயிரும். இந்த ரூட் 3ங்கிறது இந்தாட்ட வந்ததுன்னா என்னவாயிரும் டிவிஷன் ஆயிருமா. அப்போ சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1/√3ன்னு வந்து வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் பை காஸை வந்து என்னென்னு எழுதிக்கலாம் டேன் எழுதிக்கலாம். அப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை டேன் டீட்டா ஈக்குவல் டு 1/√3. இப்போ டேன் டீட்டா டீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்தால் 1/√3ங்கிற வேல்யூ கிடைக்கும். டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1/√3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரிங்கிறத ஃபைன் பண்ணியாச்சு. நம்பர் 2 ப்ரூவ் tan 3 theta ஈக்குவல் டு 3 tan theta மைனஸ் tan cube theta டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan square thetaன்னு ப்ரூவ் பண்ணோம். இதில் LHS வேல்யூ வந்து எடுத்துக்குவோம் tan 3 theta. அப்போ tan 3 இன்ட்டு டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அப்போ 3 இன்ட்டு 30 டிகிரி மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 90 டிகிரியா. அப்போ tan 90 டிகிரி. tan 90 டிகிரியோட வேல்யூ என்னது அன்டிஃபைன்டு. எல்ஹெச்எஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சா. இப்போ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண ஆர்ஹெச்எஸ் வேல்யூ வந்து எடுத்துக்குவோம் 3 tan theta மைனஸ் tan cube theta டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan square theta. நமக்கு tan thetaவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 1/√3ங்கிறது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 3 இன்ட்டு 1/√3 minus 1/√3 whole cube divided by 1 minus 3 into 1/√3 whole squareன்னு வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 into 1/√3ன்னு இருக்கா. நம்ம 3யை வந்து எப்படி எழுதிக்கலாம் √3 into √3ன்னு எழுதலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு √3 ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூவை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. இப்போ இது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும் √3 இன்ட்டு √3 இன்ட்டு 1/√3ன்னு வருமா. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னென்னு வருது √3ன்னு வருதா. இப்போ இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணும்போது √3ங்கிறது கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் க்யூப்னு இருக்கிறனால இது வந்து நியூமரேட்டருக்கு க்யூப் தான், டினாமினேட்டருக்கு க்யூப் தான். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குமா. அப்போ 2 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன வரும் இது என்னவா சேஞ்ச் ஆயிரும் 3 இன்ட்டு √3ன்னு சேஞ்ச் ஆயிருமா. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா √3 மைனஸ் 1 டிவைடட் பை 3 இன்ட்டு √3ன்னு வருமா. டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிறது அப்படியே இருக்கும் மைனஸ் 1 மைனஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஹோல் ஸ்கொயர் இது நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் தான் டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் தான். இப்போ √3 ஸ்கொயருங்கும் போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ வந்து என்ன வரும் 3 இன்ட்டு 1/3ன்னு வருமா. அப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 1. அப்போ 1 மைனஸ் 1 டினாமினேட்டர் 1 மைனஸ் 1ங்கிற வரும்போது என்னவா மாறிடுறது 0ன்னு மாறிடுமா. அப்போ டினாமினேட்டர் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷன் அன்டிஃபைன்டாக இருக்கும். இப்போ எல்ஹெச்எஸ் வேல்யூ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கா. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. 8th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் இஃப் cos alpha divided by cos beta equal to m and cos alpha divided by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta equal to n square னு ப்ரூவ் பண்ணும். given values ஆன cos square alpha divided by cos beta equal to n, cos alpha divided by sin beta equal to n ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம எம் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா இதை ஸ்கொயர் பண்ணோமா. அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வருமா. என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ என் ஸ்கொயரோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோன்னா இதை ஸ்கொயர் பண்ணோமா. இப்போ என்ன வரும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வருமா. இப்போ எம் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, என் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. வி நீட் டு ப்ரூவ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு
காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துருக்கா. இதில் எம் ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்னும் வருமா. இப்போ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் காமனாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து இருக்கா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது வெளில எடுத்துட்டுனா என்ன வரும், 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்னும் வருமா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வருமா. டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வருமா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட ஐடென்டிட்டி தெரியும் நமக்கு 1ன்னு. அப்போ இது வந்து 1ன்னு ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆயிரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்து வருமா. இது ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. இப்போ ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறது ஈக்குவல்னு வருதா. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ். செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள், இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து இருக்குது அண்ட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்து இருந்ததுன்னா தென் ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1ன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ கிவன் வேல்யூஸ் என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்து கொடுத்துருக்கானுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட் தீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், காஸ் பை சைன் எழுதிக்கலாம். அப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு வருமா. டேன் தீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வருமா. இப்போ இது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. அடுத்து இதையும் மல்டிபிள் பண்ணால் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. இப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ சைன் இன்ட்டு காஸ் தீட்டான்னு வருமா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வருமா. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், சீக்கன் தீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வருமா. இப்போ ஒய்யோட வேல்யூவும் சிம்பிளிஃபை பண்ணி சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். we need to prove x square into y whole power 2/3 minus x into y square whole power 2/3 equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸோட வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். இப்போ இதில் எக்ஸ்ஒயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஹோல் பவர் 2/3. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2/3ன்னு வருமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மல்டிபிள் பண்ண என்ன ஆயிரும், காஸ் கியூப் தீட்டான்னு வரும். அப்போ 1 டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3ன்னு வரும். அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னா ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், sin power 4 theta divided by cos square theta ன்னு வருமா. இப்போ ஹோல் பவர் 2/3. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். sin theta இங்கே sin power 4 thetaன்னு இருக்குது, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பவர் 3ன்னு மாறிடும். இதை cos theta இன்ட்டு cos square theta மல்டிபிள் பண்ணால் cos cube theta. அப்போ மைனஸ் sin cube theta divided by cos cube theta ஹோல் பவர் 2/3. 1 by cos theta என்னன்னு எழுதிக்கலாம், சீக்கன் எழுதிக்கலாமா. அப்போ சீக்கன் கியூப் theta ஹோல் பவர் 2/3 மைனஸ் சைன் பை காசை எப்படி எழுதிக்கலாம், டேன் எழுதிக்கலாம். அப்போ டேன் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3. நமக்கு வந்து தெரியும் ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு எழுதலாம். அப்போ அந்த ஃபார்மேட்டில் இதை எழுதும்போது சீக்கன் பவர் 3 இன்ட்டு 2/3ன்னு வருமா. அப்போ இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும்.
அப்போ வந்து என்ன ஆயிரும் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்து வருமா. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஐடென்டிட்டி தெரியும் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1ன்னு. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு RHS வேல்யூ. therefore hence proved. Question number 9 first term letter வந்து பாருங்க sin theta plus cos theta equal to P and secant theta plus cos theta equal to Q ன்னு இருந்தனா then prove that Q into P square minus 1 equal to 2P அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. given values P ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம், Q ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். we need to prove Q into P square minus 1 equal to 2P அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். இப்போ LHS வேல்யூ வந்து எடுத்துக்குவோம் Q into P square minus 1. இப்போ வேல்யூ P Q ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஒரு Q ஓட வேல்யூ secant theta plus cosecant theta into P ஸ்கொயரா. அப்போ sin theta plus cos theta whole square minus 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா secant theta வந்து எப்படி எழுதிக்கலாம் 1 by cosன்னு எழுதிக்கலாமா. அப்போ ப்ளஸ் cosecant theta வந்து எப்படி எழுதிக்கலாம் 1 by sin thetaன்னு எழுதிக்கலாம். அப்போ ப்ளஸ் 1 by sin theta into A plus B whole square. அப்போ A ஸ்கொயர் அப்போ sin square theta plus cos square theta plus 2 into ABன்னு வருமா. அப்போ 2 into sin theta into cos theta minus 1ன்னு வரும். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ வேரியாக இருக்கனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். இப்போ வந்து வேல்யூ என்ன வரும் sin theta plus cos theta divided by sin theta into cos thetaன்னு வந்து வருமா. இப்போ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ 1 plus 2 into sin theta into cos theta minus 1. இப்போ இந்த ப்ளஸ் ஒன்றுக்கும் இந்த மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ sin theta plus cos theta divided by cos theta into sin theta into 2 into sin theta cos thetaன்னு வருமா. இப்போ இந்த sin theta cos thetaவும் இந்த sin theta cos thetaவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 into sin theta plus cos thetaன்னு வருது. நமக்கு வந்து தெரியும் sin theta plus cos thetaவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா Pன்னு ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 2Pயா. இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு RHS வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போ therefore hence proved. Question number 9 second Roman letter if sin theta into 1 plus sin square theta equal to cos square theta then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4ன்னு ப்ரூவ் பண்ணும். given வேல்யூ ஆனால் sin theta into 1 plus sin square theta equal to cos square theta வந்து எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin square thetaக்கு பதிலாக நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் 1 minus cos square theta அப்படிங்கிற ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே காசில் வந்து வேல்யூஸ் மாற்றணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா sin theta into 1 plus 1 minus cos square theta equal to cos square thetaன்னு வருமா. இப்போ இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணால் என்ன வரும் 2ன்னு வருமா. இப்போ sin theta into 2 minus cos square theta equal to cos square thetaன்னு வருமா. இப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் sin thetaவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் sin square thetaவா. அடுத்து 2 minus cos square theta இதை ஸ்கொயர் பண்ணால் 2 minus cos square theta ஹோல் ஸ்கொயர்னு வரும். cos ஸ்கொயர் thetaவை ஸ்கொயர் பண்ணால் cos power 4 thetaன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ இதனோட ஐடென்டிட்டி வந்து என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abயா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் இந்த இங்கே இருக்கக்கூடிய sin square thetaக்கு பதிலாக எகைன் ஐடென்டிட்டியான 1 minus cos square thetaவை யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் sin square thetaக்கு பதிலாக 1 minus cos square theta இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணோன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா என்ன வரும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் cos ஸ்கொயர் பண்ணோம்னா cos பவர் 4 theta மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு cos பவர் 4 thetaன்னு வருமா. இப்போ 1 எடுத்துக்கிட்டு இதை 4 கூட மல்டிபிள் பண்ணால் 4 1 எடுத்துக்கிட்டு cos பவர் 4 கூட மல்டிபிள் பண்ணால் cos பவர் 4 theta 1 எடுத்துக்கிட்டு மைனஸ் 4 cos ஸ்கொயர் theta கூட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4 cos ஸ்கொயர் theta. அடுத்தது மைனஸ் cos ஸ்கொயர் theta எடுத்துக்கிட்டு 4 கூட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4 cos ஸ்கொயர் theta மைனஸ் cos ஸ்கொயர் theta எடுத்துகிட்டு cos theta கூட மல்டிபிள் பண்ணால் cos ஸ்கொயர் theta கூட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மைனஸ் cos பவர் 6 theta மைனஸ் cos ஸ்கொயர் theta எடுத்துக்கிட்டு மைனஸ் 4 cos ஸ்கொயர் theta கூட மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடுவோம் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் cos பவர் 4 thetaன்னு வரும் ஈக்குவல் டு cos பவர் 4 theta. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இங்கே ப்ரூவில் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கிற எல்லா வேல்யூஸையும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா என்னவாயிரும் மைனஸ்னு மாறிடுமா.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ் பவர் 4 தீட்டா அப்படியே இருக்கும். இங்கே மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. இது ஆட் பண்ணால் ப்ளஸ் 5 காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். இது இந்த சைடு வரும்போது மைனஸ் 5 காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஆட் பண்ணால் மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டாங்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு 4ன்னு வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணோன்னா 1 வேல்யூஸ் ரெடியூஸ் ஆயிரும். நம்ம பவர்ஸோட டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அப்போ காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4 அப்படின்னு வருதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு. 10th question, if cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta னு ப்ரூவ் பண்ணோம். given data வந்து பார்த்தீங்கன்னா 1 by a ஓட வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். to prove நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta னு வந்து ப்ரூவ் பண்ணோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 by a ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு a ஓட வேல்யூ வந்து தெரியணும்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா எல்ஹெச்எஸ் வேல்யூவும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ வந்து என்ன வரும், ரெசிப்ரோக்கல் எடுத்தால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிருமா. therefore a ஈக்குவல் டு என்னன்னு மாறிடும். இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்னவா மாறிடும், 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வருமா. இப்போ இதை டேர்மாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டோன்னா என்ன வரும், 1 டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வருமா. 1 பை காஸ் தீட்டாவை என்னென்னு எழுதிக்கலாம், சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை என்னென்னு எழுதிக்கலாம், டேன் தீட்டான்னு எழுதிக்கலாமா. அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எல்ஹெச்எஸோட வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா மைனஸ் 1 வரும். டினாமினேட்டர் வேல்யூ என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா ப்ளஸ் 1ன்னு வருமா. நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஸ்கொயர் தீட்டான்னு. அப்போ வந்து என்ன ஆயிரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ஓட வேல்யூக்கு இதில் என்னென்னு எழுதிக்கலாம், டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா. இப்போ இங்கே ஒரு டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 2 டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டான்னு இருக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு இருக்குது. டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ஓட வேல்யூ நமக்கு வந்து தெரியும், என்னது சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு. அப்போ இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ண என்ன ஆயிரும், 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது, ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 2ங்கிறது காமனாக இருக்கா. இந்த வேல்யூலேயும் 2ன்னு இருக்குது, இந்த வேல்யூலேயும் 2ன்னு இருக்குது. டேன் தீட்டாங்கிறத காமனாக எடுக்கலாம். அப்போ 2 டேன் தீட்டாவை காமனாக வெளில எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், டேன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டான்னு இருக்கும். இதில் 2 சீக்கன் தீட்டாங்கிறத காமனாக எடுத்தோம்னா ரெண்டுலேயும் என்ன இருக்கும், 2 சீக்கன் தீட்டா காமனாக எடுத்துட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு இருக்கும். அப்போ இதில் மல்டிபிளில் இருக்கனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா, இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ டேன் தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா. டேன் தீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், சைன் பை காஸ். அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 பை காஸ் தீட்டா. அப்போ 1 பை காஸ் தீட்டா. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவை டிவைட் பண்ணுறதுக்கு அதில் என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா. இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை 1. அப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆயிருமா. அப்போ ஈக்குவல் டு சைன் தீட்டாவா, ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூவா. therefore hence proved.